ஃப்ரெண்ட்ஸ், பெண் சண்டையிட்டு கொண்டிருக்கும் வரைதான் அந்த உறவுக்கு உயிர் இருக்கும். அவள் அமைதியாகிவிட்டால் அது எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுக்கு உயிர் இருக்காது. அதனால் பெண்களை நம்ம மதிக்கணும். அவங்களோட கோபத்துக்கு மரியாதை மதிப்பு கொடுக்கணும். நாம் தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது. அதாவது அழையாத விருந்தாளின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாருக்கிட்டேயும் போய் நிற்காதீங்க. அது நம்ம தன்மானத்துக்கே இழுக்காக முடியும். அதனால் அவங்கக்கிட்ட நம்ம மரியாதையை எதிர்பார்க்க முடியாது. விலகி நிற்கிறது தான் நமக்கு தன்மானத்தையும் கொடுக்கும், நம்மளோட சந்தோஷத்தையும் நமக்கு கிடைக்கும். ஊக்குவிப்பதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனப்படுத்தியதால் உயர்ந்தவர்கள் தான் உலகில் அதிகம். ஒருத்தனை பார்த்து இவன் ஒன்றுக்குமே லாய்க்கில்லைன்னு சொல்லி பாருங்க, அவனுக்குள்ள ஒரு எழுச்சி இருக்கும். அதை நினச்சி அவன் ஃபீல் பண்ணுறதுனால அவன் ஏதாவது செய்யணும் சாதிக்கணும்னு துடிப்பான். அதனால் அவன் வெற்றி அடைவாங்க. விதியும் சதியும் ஒரு நபரை வீழ்த்த நினைத்தாலும் அவர் செய்த தர்மம் அனைத்தும் அவரை சரியான நேரத்தில் காப்பாற்றும். வாழ்க்கை கடினம் அல்ல, வாழ்வதும் கடினம் அல்ல. நம்மை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம். எல்லாமே உன் சொந்தம் இல்லை, பழகிப்பார், பாதி வேஷம்தான். வெளிப்படையாக சிரித்து பேசுபவர்களுக்குத்தான் மனதில் வெளிக்காட்ட முடியாத பல வேதனைகள் மறைந்திருக்கும். அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை. அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதி வரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை. இதுதான் சரித்திரம். எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்று எவராலும் யோசிக்க முடியாது. உலகின் மிகப்பெரிய மர்ம நாவல் மனிதனின் மனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடம்தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கினால் நீ புத்திசாலி. அதனால புத்திசாலித்தனமா நம்ம வாழ்க்கையை கையாள கத்துக்கணும். இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்து கொள்கின்றான், வாழ்வதற்கு மருந்து குடிப்பவன் இறந்து போகின்றான். எதுவுமே நம் கையில் இல்லை, நம்பிக்கையில்தான் இருக்கிறது. வாழ்க்கை நம்பிக்கையில் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. மற்ற விஷயங்களை அவநம்பிக்கையாக நம்ம எடுத்துக்கவே கூடாது. திட்டமிட்டு ஏமாற்றும் சதிகார கூட்டம் கூடவே இருந்தால் நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாகவும் உழைப்பாளியாகவும் இருந்தும் எந்த பயனும் இல்லை. ஏன்னா அவன் உன் முதுகில் தான் குத்துவான். உன்னோட நெஞ்சுக்கு முன்னாடி நேருக்கு நேராக அவனோட தீய செயல்களை செய்ய மாட்டான், முதுகில் தான் குத்துவான். ஆள்பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன், ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன். மனிதன் ஒருத்தவன் நம்மளை தண்டனை, நமக்கு ஏதோ ஒரு கெட்டது செஞ்சால் நம்ம திருப்பி அவனுக்கு கெட்டது செய்வோம். ஆனால் கடவுள் நாம் ஆடிய ஆட்டத்துக்கெல்லாம் இறைவன் மொத்தமாக சேர்த்து வச்சு தண்டனையை கொடுப்பாரு. அந்த இறைவன்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய தண்டனை மிக கொடுமையானதாக இருக்கும். இந்த தாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.